கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எத்தனை பேர் இன்றைக்கி தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறவங்களாக இருக்கிறீங்கள? நீ கீழ்ப்படிதல் வலியை காட்டிலும் சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உன் பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் செவி கொடுங்க, அவர்களை கனம் பண்ணுங்கள், அவர்களை நீங்கள் உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவர்களை நீங்கள் கனம் பண்ணும்போது தான் அவங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துறாரு. அவர் சொல்கிறார் பாரு, என் மகன், உன் தகப்பனுடைய புத்தியை கேளு, உன் தகப்பனுடைய ஆலோசனை, அவர் சொல்லுகிற வழியில் நட, உன்னுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். இல்லை, உன் தாயோட போதகம், அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, அவங்க எதை செய்யணும்னு சொல்கிறாங்க செய்யணும். நிறைய பேர் தாயின் தகப்பனோட பேச்சை கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க பேச்சை அசட்டை பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா? அப்படி இனி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு அடங்கி இருக்கும்போது தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கார். விசுவாசிங்க, ஆமேன் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் தாயும் தகப்பனை இனி கனப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.